அத்தினாபுரத்தில் பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேரும் சில காலம் வரை ஒற்றுமையோடு விளையாடிக் கொண்டும் ஒன்றாக உணவு உண்டும் ஒரே இடத்தில் படுத்து உறங்கியும் இருந்தனர். விளையாட்டுகளில் பீமனே எல்லாரையும் விட மிஞ்சியிருந்தான். மேலும் விளையாடும்போது விளையாட்டுக்காகவே பிறரை துன்புறுத்துவான். கௌரவர் தம்மை உண்மையிலேயே துன்புறுத்துவதாக எண்ணி அவனிடம் அச்சம் கொண்டார்கள். நாளடைவில் தம்மை விட வலிமையாக இருப்பதால் கிழவர் அனைவருக்கும் அவன்பால் அச்சத்தோடு பொறாமையும் உண்டாயிற்று. அதோடு துரியோதனனுக்கு வேறு ஒரு தீய எண்ணமும் தோன்றி அதனால் பீமனை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணலானான். அதாவது தன் தந்தையார் பிறவிக்குருடர் இதுவரை நாட்டை சிற்றப்பன் பாண்டுதான் ஆண்டு கொண்டிருந்தான். பாண்டு இறந்துவிட்டதால் யாவர்க்கும் மூத்தவனாகிய தர்மன்தான் இனி இளவரசன் ஆவான். அவன் இளவரசனாகிவிட்டால் பாண்டவர்களுக்கு கர்வம் உண்டாகும். அதிலும் பீமனுடைய செருக்கு அதிகரிக்கும். அதனால் அவன் தங்கட்கு அப்பொழுது இப்போதை விட பெரிதும் தொல்லை கொடுப்பான் என்று நினைக்கலானான். இந்த எண்ணம் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதியலாயிற்று. பீமனை கொல்ல முயற்சி. அதற்காக பீமனை கொல்ல வேண்டும் எனவும் அவ்வாறு பீமனை கொன்றால் பாண்டவர்களின் கொட்டம் அடங்கும் எனவும் அப்பொழுதுதான் நாட்டை ஆளலாம் எனவும் எண்ணி திட்டமிட்டு அதனை செயல்படுத்த தாய்மாமன் சகுனியையும் தேரோட்டி அதிரதன் மகன் கர்ணனையும் உடன் சேர்த்து கொண்டான். பின்னர் அவர் களோடும் தம்பியரோடும் சேர்ந்து வாய்ப்பு வரும்போது பீமனை கொன்று விடுவது என்று முடிவு கட்டினான். அதற்குரிய நாளையும் எதிர்பார்த்திருந்தான். ஒருமுறை பாண்டவர்களும் கிழவர்களும் நட்புடன் மகிழ்ச்சியோடு கங்கை நதியில் விளையாடினர். பின்னர் கரையை அடைந்தனர். அதன்பின் பொன்மயமான அழகான மாளிகையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அறுசுவையோடு கூடிய உணவை பிறகு மகிழ்வோடு உண்டனர். அங்கேயே உறங்கினார்கள். நள்ளிரவில் துரியோதனன் கர்ணன் சகுனி உதவியுடன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த பீமனே நீண்ட வலிமையான கொடிகளால் அவன் கைகளையும் கால்களையும் நன்றாக இறுக்கி கட்டி ஆழமான அலைகள் வீசுகின்ற கங்கா நதியின் பிரவாகத்தில் வீசியிருந்தான். ஆனால் பீமன் தன் உடல் வலிமையால் கட்டியிருந்த கொடிகளை எல்லாம் எளிதில் அறுத்துக் கொண்டு கரையேறி அந்த கரையின் மேலேயே மீண்டும் உறங்கலானான். எந்தவித காயமும் இல்லாமல் கங்கை பிரவாகத்திலிருந்து கரையேறி மீண்டும் பீமன் அயர்ந்து உறங்குவதைக் கண்டு துரியோதனன் அவன் மேல் நஞ்சுடைய நாக பாம்புகளை ஏவினான். அவை பீமனை நெருங்கிக் கடுத்திடவும் அதன் காரணமாக உறக்கத்தினின்று அவன் எழுந்து அப்பாம்புகள் அனைத்தும் துடித்து அழியும்படி கைகளால் பிசைந்து நசுக்கிக் கொன்று கங்கையில் வீசினான். பின்னர் இடி போல யாவரும் அஞ்சிட பெருமுழக்கம் செய்து கொண்டு சகோதரர்களுடன் அஸ்தினாபுரம் போய்ச் சேர்ந்தான். பின்பு ஒரு நாள் துரியோதனன் கங்கை நீர்த்துறையில் இரும்பினாலும் செம்மரத்தினாலும் செய்த கூர்மையான கழு மரங்களை நீரில் வெளியே தெரியாதபடி தண்ணீர் உள்ள இடத்தில் நாட்டிய பின்னர் கங்கையில் விளையாடலாம் வா என்று பீமனை அழைத்துச் சென்றான். நயவஞ்சகமாக தேனொழுகும் இனிமையான சொற்களால் உள்ளே கழு மரங்கள் நாட்டியிருக்கின்ற இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் குதித்து உன் வீரத்தை வெளிப்படுத்துவாயாக என்றான். ஆனால் அதற்கு முன்னமேயே அங்கே ஆபத் பாந்தவன் அநாதை ரட்சகன் பரந்தாமன் கண்ணபிரான் வண்டுகளின் உருவெடுத்து நாட்டியுள்ள எல்லா கழுக்களின் முனை மேலே பறந்து கொண்டிருந்தான். குறிப்பிட்ட இடத்தில் குதிக்க பாய்ந்த பீமன் அந்த இடத்தில் வண்டுகள் பறந்திருக்க கண்டு அவற்றின் மீது இரக்கம் கொண்டு சற்று தள்ளி குதித்து கரையேறினான். குதிக்கும் பொழுது உள்ளே கழு மரங்கள் நாட்டப்பட்டிருப்பதைக் கண்டு துரியோதனனின் வஞ்சனை செயலை புரிந்து கொண்டான். கங்கையாற்றில் பீமன். பின்னொரு நாள் துரியோதனன் பீமனுக்கு நல்ல உணவு கொடுப்பதைப் போல ஏமாற்றி உண்பதற்கு தகுந்த பலவித உணவுகளிலும் விஷம் கலந்து கொடுத்தான். உணவு பிரியனான பீமனும் உணவில் நஞ்சு கலந்திருப்பதை அறியாது எல்லா உணவையும் உண்டான். அதனால் அறிவு அழிந்து மயங்கி வீழ்ந்தான். உடனே துரியோதனன் ஏவலர்களை கொண்டு கயிற்றால் நன்றாக இறுகக் கட்டி முன்னைப் போலவே கங்கையாற்றில் வீசினான். வெளியில் வராதபடி அழுத்தினான். அதனால் பீமன் நாகலோகம் போய்ச் சேர்ந்தான். அங்கிருந்த பாம்பு குட்டிகள் எல்லாம் அவனை கடித்து வருத்தின. அதனால் அவன் உடலில் நஞ்சு ஏறியது. நஞ்சை முறிக்க நஞ்சே மருந்து என்றார் போல ஏறிய பாம்பு விஷத்தினால் முன்னே உணவில் கலந்து சாப்பிட்ட விஷமெல்லாம் வெளியே வந்து நீங்கியது. அதனால் கயிற்றால் கட்டிய வலியெல்லாம் நீங்க பெற்றது. மேலும் அவன் உடலில் எந்த விஷம் சேர்ந்தாலும் அவை முறிந்து போய் பயனற்றதாகிவிடும் நிலை வந்தது. அதாவது விஷம் அவனுக்கு எந்தவித துன்பமும் கொடுக்காது. இப்பொழுது கதிர்காலை வீசிக்கொண்டு வரும் சூரியன் போல ஒளியுடன் திகழ்ந்தான். மேலும் அங்கிருந்த அட்ட நாகங்களில் ஒன்றான வாசுகி குந்திக்கு தாயின் உறவு கொண்டது. பீமன் குந்தியின் மகன் என்பதை அந்த வாசுகி நாகம் அறிந்தவுடன் அவனை தழுவி பாதுகாத்து தன்னோடு இருக்கச் செய்தது. அதோடு குற்றமற்ற சாவா மருந்தாகிய தேவாமிர் தத்தை கொடுத்தது. அதனை பீமன் மகிழ்ச்சியோடு உண்டான். அதனால் கொடிய விஷத்தை துரியோதனன் கொடுக்க உண்டதனால் நிலை குலைந்திருந்த பீமனது உடம்பு பெறற்கரிய அமிர் தத்தை உண்டதனால் நல்ல பொலிவுடன் விளங்கலாயிற்று. 10,000 யானை பலம் உடைய பீமன் சிறந்த தவத்தை செய்திருந்ததனால் வாசுகியின் உயர்ந்த மாளிகையில் 8 நாட்கள் சிறப்புடைய விருந்தினனாக தங்கியிருந்தான். கொடியவனாகிய துரியோதனன்
பலம் பொருந்திய பீமனை கங்கையில் தள்ளி அழுத்திவிட்டு மற்றைய தம்பிமாருடன் மாலை பொழுதில் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அஸ்தினாபுர மாளிகை அடைந்தான். பொழுது போயும் பீமன் வருகையை எதிர்பார்த்து குந்தி சோர்வடைந்தாள். அவனுக்கு என்ன ஆயிற்றோ என அஞ்சினாள். மற்றைய பாண்டவர்களும் பீமனை பலவிடத்தும் தேடினார்கள். கிடைக்காமையால் மனம் வருந்தினர். உண்ணல் உறங்கல் என்று இருந்த அவர்கள் பீஷ்மரிடம் சென்று பீமன் காணாமல் போன நிலையை கூறினார்கள். பீஷ்மரும் குந்தியையும் பாண்டவரையும் அழைத்து, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். பீமன் வலிமையானவன். எந்த ஆபத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவான். மேலும் பீமனுடைய ஆயுள் மிக கெட்டி. துரியோதனுடைய சூழ்ச்சிகளையெல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் பொலிவுடன் திரும்புவான் என்று பலவாறு ஆறுதல் கூறினார். வாசுகியின் கட்டளையை ஏற்று நாகங்கள் பீமனை சுமந்து கொண்டு கங்கை கரையின் முன்பு அவனை தள்ளிய இடத்திலேயே கொண்டு வந்துவிட்டு அவை சென்று விட்டன. குந்தி அன்னை, சகோதரர்கள், விதுரர், பீஷ்மர், நகர மக்கள், அந்தணர்கள், சான்றோர்கள், நன்னிமித்தம் சொன்ன சோதன கலைஞர்கள் முதலானவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கவும் துரியோதனாதியர் உள்ளத்தில் அச்சம் தோன்றவுமாக பீமன் வெற்றி வீரனாக அஸ்தினாபுரம் புகுந்தான். தாயனையும் தருமனையும் பீஷ்மரையும் விதுரரையும் வணங்கி சகோதரர்களை தழுவிக்கொண்டான். அவர்களிடம் நடந்தவற்றை கூறினான். பீஷ்மரும் விதுரரும் கௌரவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு கூறினர். ஆனாலும் தருமன் முதலான பாண்டவர்கள் நடந்தவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எந்தவித பழியுணர்ச்சியும் இல்லாமல் முன்பு எப்பொழுதும் இருந்ததைப் போலவே துரியோதனாதியரிடம் பழகி வந்தனர். துரோணர் வேதம் பொதுதலிலும் வில்வித்தையிலும் தேர்ந்த சரத்துவான் என்னும் முனிவன் பெருந்தவம் செய்து வந்தான். அவரது தவத்தை கெடுத்தற் பொருட்டு இந்திரன் ஊர்வசியை அனுப்பினான். அவளும் இந்திரன் கட்டளைப்படி தன் அழகால் முனிவனை மயக்கினாள். அவள் அழகில் மயங்கிய அம்முனிவன் வில்லோடு அஸ்திரங்களையும் வேதங்களையும் கைவிட்டான். அதோடு தன் விந்துவையும் கீழே விட்டான். அது நாணற்கட்டையில் விழுந்தது. முனிவன் அதை கவனிக்காமல் ஆசிரமத்தை விட்டுச் சென்று விட்டான். பின்னர் அது ஓர் ஆண் மகவும் பெண் மகவுமாக ஆயிற்று. அந்த வழியே வேட்டையாடி வந்த சந்தன மன்னன் அந்த 2 குழந்தைகளும் அனாதரவாய் அழுது கொண்டிருத்தலைக் கண்டான். அக்குழந்தைகள் அருகில் வில், அம்பரா தூணி ஆகியன இருப்பதையும் பார்த்து அக்குழந்தைகளோடு வில், அம்பரா துணியையும் எடுத்துக்கொண்டு அஸ்தினாபுரம் சேர்ந்தான். பின்னர் அவன் ஆண் குழந்தைக்கு கிருபன் எனவும் பெண் குழந்தைக்கு கிருபி எனவும் அக்குழந்தைகளிடத்து கிருபை கொண்டு பெயர்களை வைத்தான். பெயர் வைத்த நாளில் சரத்துவான் என்னும் அம்முனிவர் அங்கு வந்து குழந்தைகள் பிறந்த வரலாறை கூறினார். அங்கேயே சில நாட்கள் தங்கினார். கிருபருக்கு அவர் எல்லாவிதமான கலைகளிலும் நன்கு பயிற்சி அளித்தார். பின்னர் அவர் ஆசிரமம் சென்று விட்டார். அதன்பின் கிருபரும் அவர் தங்கை கிருபியும் சந்தன மன்னன் பாதுகாப்பில் இருந்தனர். அச்சந்தன மன்னன் இறந்தபின் பீஷ்மரின் பாதுகாப்பில் இருக்கலாயினர். பீஷ்மர் ஒரு நாள் கிருபரை அழைத்து வந்து கணவர்களையும் பாண்டவர்களையும் அவரிடம் ஒப்புவித்து, இவர்கள் இன்று முதல் உங்கள் சீடர்கள் என்று கூறினார். அவர்களும் அவரிடம் எல்லா கலைகளிலும் பயிற்சி பெற்று வந்தனர். ஆரம்பத்தில் காட்டில் இருந்தபொழுது பாண்டவர்கள் சுக்ரராஜன் என்பவரிடத்தில் அஸ்திர பயிற்சி பெற்றனர் என்பதை இங்கு நினைவு கொள்ளல் வேண்டும். அதோடு பல நாட்டு அரசர்களும் கிருபரிடம் அஸ்திர பயிற்சி பெற்று வந்தனர். அங்கிரசு என்னும் முனிவரது மரபில் தோன்றிய பரத்வாச மாமுனிவர் கங்கை உற்பத்தியாகும் தவிர்த்தானம் என்னும் இடத்தில் யாகம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு நீராட வந்த திருதாசி என்னும் தேவமாதன் கட்டழகினைக் கண்டு மனம் நெகிழ்ந்து தன் விந்தினை நெகிழ்த்துவிட அது அம்முனிவரது விருப்பத்தால் ஒரு துரோண கலசத்தில் விழுந்தது. துரோண கலசம் என்பது ஒரு பதக்களவநீர் நிறையும் அளவு கொண்ட பாத்திரமாகும். அது பின்னர் குழந்தையாகி அத்துரோண கலசத்திலிருந்து அழுது கொண்டு கைகளை நீட்டிக்கொண்டு வெளியே வந்தது. துரோண கலசத்தில் இருந்து தோன்றியதனால் அக்குழந்தைக்கு துரோணர் என்ற பெயர் வந்தது. அங்கிரசு முனிவரது ஆசிரமத்தில் துரோணர் வேதாகமங்களையும் அஸ்திர பயிற்சியையும் கற்றார். அவர் தன் தந்தை பரத்வாஜருக்கு நண்பனான பாஞ்சால தேசத்து மன்னன் பிருஷகன் குமாரன் யாகசேனன் கல்வி கற்றுக் கொண்டிருந்தான். இந்த யாகசேனனை துருபதன் எனவும் கூறுவர். இருவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக படிக்கவே நண்பராயினர். இளமை வேகத்தில் துருபதன் துரோணரின் ஏழ்மை நிலையை எண்ணி பார்த்து மனம் நெகிழ்ந்துதான் பட்டத்துக்கு வரும்போது பாதி நாடு கொடுப்பதாக துரோணரிடம் கூறினான். ஆசிரம வாசம் முடிந்தது. துரோணரும் துருபத நோம் பிரிந்தனர். ஆசான் துரோணர் கிருபாச்சாரியாரின் சகோதரியான கிருபியை மணந்து கொண்டார். குதிரை முகத்தையுடைய அசுவத்தாமனை மகனாக பெற்றார். குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தது. எப்படியாவது பொருள் திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பரசுராமர் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் அந்தணர்களுக்கு கொடுத்துவிட்டு காட்டிற்கு செல்லப் போவதாக கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார். அவருக்கு முன்னே அவரது துரதிருஷ்டம் போய் நின்றது. அப்பொழுதுதான் எல்லா பொருள்களையும் கொடுத்துவிட்டு புறப்படும் தருவாயிலிருந்தார். துரோணர் போய் நின்றவுடன், அந்தணர் குல திலகமே, சற்று முன் வந்திருக்க கூடாதா
மிச்சம் எதுவும் வைக்காமல் எல்லா பொருட்களையும் தானம் செய்து விட்டேனே. இப்பொழுது என்னிடம் அஸ்திரங்கள் தான் உள்ளன என்றார். அதனை கேட்டு துரோணர், முனிவரே, அந்த அஸ்திரங்களை கொடுத்து அதனை பற்றி உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினார். 7 நாட்கள் பரசுராமர் அந்த அஸ்திரங்களை பற்றி உபதேசித்து பின்னர் அந்த அஸ்திரங்களையும் கொடுத்து விட்டு சென்றார். ஆக பரசுராமரிடம் சென்றதில் செல்வம் கிடைக்கவில்லை, மாறாக விலை மதிக்க முடியாத அஸ்திர பயிற்சி கிடைத்தது. அதனால்தான் அவர் பாண்டவர் கிழவர்களுக்கு ஆசானாக வர முடிந்தது. பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசத்து மன்னன் இறந்து போனதால் அவன் மகன் துருபதன் அரசனானான். தன்னுடன் படித்தவன் அல்லவா? படிக்கின்ற நாளில் பாதி ராஜ்யத்தை கொடுப்பதாகச் சொன்னவன் என்று நம்பி பாஞ்சால தேசம் சென்றார். மன்னன் அவைக்கு போய் மன்னனை காண அவரை, யார் நீ என கேட்க, கல்வி கற்கின்ற காலத்து இருவரும் நண்பராக விளங்கியவர்கள் என்பதை நீ அறிந்திருப்பாயே என்று கூறினார். அரச போகத்தில் திளைத்திருக்கும் அவனுக்கு ஏழ்மை கோலத்தில் இருந்த அவரை பார்க்கவே பிடிக்கவில்லை. அன்றுதான் கூறிய பாதி ராஜ்யத்தை தான் கேட்க வந்திருக்கின்றார் என்று தவறாக எண்ணி அவரை பார்த்து, மன்னனாக விளங்கும் எனக்கும் வறுமை கோலத்தின் பிடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் உனக்கும் எவ்வாறு நட்பு ஏற்படும்? ஏதோ ஒரு வேகத்தில் அறியா பருவத்தில் நாட்டில் பாதி கொடுப்பதாகச் சொன்னேன். அதற்காக வந்து விடலாமா? காலமும் மாறும், கொள்கையும் மாறும், மனிதரும் மாறுவார்கள் என்பதை அறிந்து கொள். வறுமை கோலத்தில் உள்ள உன்னை என் நண்பன் எனச் சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு வெட்கமாய் இருக்கின்றது. அமைச்சரிடத்தில் கொஞ்சம் பொருளை கொடுக்கச் சொல்லி இருக்கின்றேன், வாங்கிக் கொண்டு போ, திரும்பி வராதே என்று அகங்காரத்துடன் கூறி பலர் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தினான். பலர் முன்னிலையில் துருபதன் அவமானப்படுத்தியதைக் கண்டு துரோணர் கோபம் கொண்டார். அவனிடம், மன்னா, படிக்கின்ற காலத்தில் நான் உன்னிடம் பாதி ராஜ்யம் கொடு என்று கேட்கவில்லை. கேட்கவும் என் நா எழாது. நீதான் வலிந்து எனக்கு பாதி ராஜ்யம் கொடுப்பதாக அன்று சொன்னாய். ஆனால் இன்றோ உன்னிடம் பாதி ராஜ்யம் கேட்ட மாதிரி எண்ணிக்கொண்டு வாக்கு தவறி பேசி என்னை பலர் முன்னிலையில் அவமதித்தாய். காலம் மாறும், அன்று உன்னைவிட ஏற்றம் மிகுந்த நிலையில் நான் வருவேன், இது நிச்சயம். அன்று உன்னை போரில் தோற்கடிக்கச் செய்து தேர்காலோடு உன்னை கட்டி சிறைப்படுத்துவேன். அன்று எனக்கு நீ தருவதாகச் சொன்ன பாதி ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பெறுவேன், எது உறுதி என்று சபதம் செய்து அவ்விடம் விட்டு வெளியேறினார். துரோணரின் எண்ணம். துருபதனை பழி வாங்க வேண்டும் என்ற வெறியுடன் அஸ்தினாபுரம் வந்து தன் மைத்துனர் கிருபாச்சாரியார் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த பந்தும் தருமரின் மோதிரமும் அங்கிருந்த கிணற்றில் விழுந்து விட்டன. அதை எடுக்க முடியாமல் அந்த ராஜகுமாரர்கள் தவித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த இடத்தில் துரோணர் வந்தார். அவரை பார்த்து, பிராமணரே, மோதிரமும் பந்தும் கிணற்றில் விழுந்து விட்டன, அதை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த ராஜகுமாரர்கள் கேட்டனர். யுதிஷ்டிரரோ, நீர் பந்தையும் மோதிரத்தையும் எடுத்துக் கொடுத்தால் கிருபரின் வீட்டில் நல்ல உணவு வழங்க ஏற்பாடு செய்கிறோம் என்றார். துரோணராகிய அந்த பிராமணர் ஒரு குச்சியை எடுத்து அசுரத்துக்கு வேண்டிய மந்திரத்தை சொல்லி கிணற்று நீரில் வீசியிருந்தார். அது பந்தை தேடிக்கொண்டு அதை பற்றிக் கொண்டது. பிறகு வேறு பல குச்சிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டார். போட்டவுடன் அவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நீண்ட தண்ணீருக்கு வெளியே தலை காட்டி நின்றன. பின்னர் மேல் குச்சியை பிடித்து பந்தை எடுத்துக் கொடுத்தார். பின்னர் ஓர் அம்பை எடுத்து வில்லில் தொடுத்து கிணற்றில் எய்தார். அது மோதிரத்தை குத்தி மேலே கிளப்ப துரோணர் அம்மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தார். இவ்வாறு மோதிரத்தையும் பந்தையும் எடுத்துக் கொடுத்தவுடன் ராஜகுமாரர்கள் வியப்படைந்தனர். உடனே அவர்கள், நீங்கள் யார்? உமக்கு எங்களால் ஆகக்கூடியது ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள். ஷூர் ராஜ குமாரர்களே, பீஷ்மரிடம் சென்று என் உருவத்தையும் குணத்தையும் இப்பொழுது நடந்த செயலையும் கூறுங்கள், அவர் புரிந்து கொள்வார் என்று கூறினார். உடனே ராஜகுமாரர்கள் பீஷ்மரிடம் நடந்தவற்றை கூறினார்கள். அவர்கள் சொன்ன குறிகளினின்று புகழ் பெற்ற துரோணர் என்று அறிந்து கொண்டு இனி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர் அவரே என்று தீர்மானித்தார். உடனே பாண்டவ கௌரவர்களே ஆயுத பயிற்சியை பூர்த்தி செய்து கொள்ள துரோணரை விசேஷ மரியாதையுடன் அழைத்து வந்து அவரிடம் அவர்களை ஒப்படைத்தார். தன் பேர்களை துரோணரிடம் ஒப்படைத்த பீஷ்மர், அந்தணரே, நீங்கள் விரைவில் இந்த 100 படைக்கல பயிற்சி தந்து இவர்களை வல்லவர்களாக்கி நீங்கள் துருபதனிடம் செய்த சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்று முதல் நீங்கள் குருநாட்டு தலைவர்களில் ஒருவராக ஆனீர்கள். இனி போர் செய்தலையும் எங்கள் சார்பாக மேற்கொள்ளலாம் என்று சொல்லி துரோணருக்கு அரசர் குரிய குடை முதலான பல சிறப்பு சின்னங்களை அளித்தார். கரும புத்திரர் முதலான 5 துரியோதனன் முதலான 100 பேரும் அன்று முதலாக துரோணர் அளித்த பயிற்சியாலும் அவரின் அருள் தன்மையாலும் உடல் வலிமையாலும் உயர்ந்த அறிவுடைமையாலும் படைக்கல பயிற்சியிலும் கல்வியிலும் வேத சாஸ்திரங்களிலும் ஒருத்தர் போலவே அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள்.
அவர்களில் அர்ச்சுனன் வில்லின் தேர்ச்சியால் வில்லாற்றலில் சிறந்து விளங்கினான். அவனெதிரே துரியோதனாதியர் சூரியன் எதிரே விளங்கும் மின்மினி போலாயினர். அதனால் கிழவர்களுக்கு ஏற்கனவே பீமன் மேல் ஏற்பட்ட பொறாமையைப் போல அர்ச்சுனன் மேலும் ஏற்பட்டது. முதல்தர மாணவனாய் அர்ச்சுனன் இருத்தலால் அவன் மீது துரோணருக்கு அன்பும் மதிப்பும் அதிகமாயின. குருவை காப்பாற்றிய அர்ச்சுனன். இவ்வாறு துரோணரிடம் நூற்றவரும் கல்வி கற்று வருகின்ற நாளில் நீர்த்துறையில் துரோணர் இறங்கிய பொழுது அவருடைய 2 கால்களையும் முதலை ஒன்று பற்றிக் கொண்டு நீரில் இழுத்தது. இதனைக் கண்ட குருகுல குமாரர்கள் அனைவரும் செயலற்று கைபிசைந்து திகைத்து நின்றனர். ஆனால் அர்ச்சுனனோ ஆதி மூலமே என்று அன்று முறையிட்ட போது எம்பெருமான் சங்கு சக்கரங்களுடன் கருடாழ்வார் மீது அமர்ந்து வேகமாக வந்து கஜேந்திரன் காலை பற்றி இழுத்து கொண்டிருந்த முதலையை சக்கராயுதத்தால் பிளந்து தள்ளியது போல் இன்று தன் அம்பினால் முதலையை வீழ்த்தி தன் குருவான துரோணரை காப்பாற்றினான். இதனால் மனமகிழ்ந்த துரோணர் அர்ச்சுனனை வாழ்த்தி பகைவரை கொல்லத்தக்க உயர்ந்த அஸ்திரங்கள் பல கொடுத்தார். குருகுல குமாரர்கள் கிருபர் துரோணர் ஆகியவர்களை தொழுது தங்கள் வில்லை வளைத்து நாளெழுத்து ஒலி எழுப்பி ஆசான்கள் குறிப்பிட்டுச் சொல்லுகின்ற இலக்கினை குறிப்பார்த்து அம்பு தொடுத்து அதனை அடித்து வீழ்த்தினார். மற்றவர்கள் விடுகின்ற அம்புகளை தாங்கள் விடுக்கும் அம்புகளினால் பல துண்டாக்கினார்கள். இவ்வாறு தங்களுடைய படைக்கல பயிற்சியை நன்கு வளர்த்துக் கொண்டார்கள். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வெண்ணிய தேரோட்டுதல் போன்றவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள். காற்று வேகம், மனோவேகம் என்று சொல்லும்படியாக குதிரைகளை செலுத்தி தங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டார்கள். அடுத்து துரியோதனனும் பீமனும் கதை போர் செய்ய தொடங்கினார்கள். 2 மத யானைகள் எதிர்க்கின்ற தன்மை போல எதிர்த்து போரிட்டனர். கதைகளை ஏந்தி எதிர் நின்று மோதியும் கால்களையிட்டு பல சுதிகளைச் செய்தும் இடி போல தாக்கியும் ஒருவரையொருவர் மூர்க்கத்தனமாக தாக்கிக் கொள்ளலாயினர். இதனைக் கண்ட அசுவத்தாமன் 2வது தடவையாக மோதலாம் என்று சொல்லி அவர்களை விலக்கினான். அந்த அளவு சமமான நிலையில் வெற்றி தோல்வி இன்றி கதை போர் செய்யலாயினர். அதன்பின் அர்ச்சுனன் துரோணரது குறிப்பை அறிந்து அவரை வணங்கி உடம்பில் கவசம் அணிந்தவனாய் இடக்கையில் வில்லை ஏந்தி யானையும் அதற்கு பகையான சிங்கமும் பாம்பும் அதற்கு பகையான கருடனும் அக்னியும் அதற்கு பகையாக இருக்கக்கூடிய தண்ணீரும் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்களை கண்டோர் போற்றி புகழும் வண்ணம் ஏவி அவற்றின் செயல்பாடுகளை காட்டினான். அப்பொழுது அவ்விடத்திற்கு சூரியன் மகனும் தேரோட்டி அதிரதன் மகனுமான தான வீரன் கர்ணன் வந்தான். அங்கு வந்த அவன் துரோணரை வணங்கி அவர் அனுமதி பெற்று தன் குருவாகிய பரசுராமரை நினைத்து உள்ளத்தால் வணங்கி துரியோதனாதியர் மனம் மகிழும் வண்ணம் அதே சமயத்தில் அர்ச்சுனன் வெட்கமுறும் வண்ணம் தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரங்களை பல வகையாகச் செலுத்தி அர்ச்சுனனை விட சிறந்த வில்லாற்றலுடையவன் என்று போற்றும்படி அந்த அரங்கத்தில் மெய்ப்பித்து காட்டினான். செய்து காட்டியதோடு மட்டுமல்லாது தன்னுடன் விற்போர் செய்ய வருமாறு அர்ச்சுனனை அறைகூவி அழைத்தான். துரியோதனாதியர் இதனைக் கண்டு பாண்டவர்களை அடக்குவதற்கு இது ஏற்ற சமயம் என்று எண்ணி கர்ணனை அர்ச்சுனனுடன் மோதி விற்போர் புரிவதற்கு அவனுக்கு ஊக்கம் கொடுக்கலாயினர். கர்ணனுடன் போர். ஆனால் கர்ணனின் அறைகூவலை கேட்டு அர்ச்சுனன் கோபங்கொண்டு அவன் தன் மூத்தவன் என்று அறியாது அவனை நோக்கி, தேரோட்டி மகனாகிய நீ எனக்கு எதிராக போர் செய்ய வருகின்றாயா? க்ஷத்திரியனாகிய என்னிடம் குலம் பேர் தெரியாத நீ, தேரோட்டி மகனாகிய நீ மோதுவதற்கு என்ன தகுதி உள்ளது என்று சீறினான். அதனைக் கேட்ட கர்ணன் வெகுண்டு போர்க்களத்தில் உன் தலையை வெட்டி கொற்றவைக்கு பூஜை செய்வேன் என்று கூறினான். இதனைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் அடுத்து என்ன நடக்குமோ என்று அஞ்சி திகைத்து நின்றனர். அப்பொழுது கிருபாச்சாரியார் எழுந்து நின்று, வையம் காக்கும் மன்னரின் மகனாகிய அர்ச்சுனனே, குலம் தெரியாத தேரோட்டி மகன் போருக்கு அழைத்து அறை கூவல் விடுதல் குற்றமாகும் என்றார். அதனைக் கேட்டு துரியோதனன் கர்ணன் சார்பாக எழுந்து நின்று, குருவே, கற்றவர்க்கும் அழகு நிறைந்த கன்னியர்க்கும் கொடைத்திறன் உடையவர்க்கும் வீரர்க்கும் மன்னர்க்கும் முனிவர்க்கும் சாதி ஒன்றே உயர்வு தாழ்வு என்பது இல்லை. பரம்பொருளாகிய திருமால் அவதரித்தது தூணில், பிறைமுனி சடையோனாகிய சிவபெருமான் தோன்றியது மூங்கிலில், முருகவேள் பிறந்தது நாணர்காட்டை அடுத்துள்ள சரவண பொய்கையில், அகத்தியரும் எங்கள் ஆசிரியர் துரோணரும் அவதரித்தது கும்பத்தில், என் மதிப்பிற்குரிய தாங்கள் அவதரித்தது நாணர்கட்டையில். இவர்களில் யார் தாழ்ந்தவர்? அனைவருமே போற்றி மதிக்கத்தக்கவர்கள். அவ்வாறே கர்ணனும் தாழ்ந்தவன் அல்லன். அவன் அர்ச்சுனனுக்கு எதிராக போட்டியிடத்தக்கவன் என்று கூறினான். இவ்வாறு பேசிய துரியோதனன் சும்மா இருக்கவில்லை. கர்ணனை எல்லோரும் சமமாக மதிக்க வேண்டுமென்று கருதி அவன் இழிவை போக்க உடனே அங்க நாட்டு அரசனாக்கி அவனுக்கு திருமுடி சூட்டினான். அது முதல் கர்ணனும் துரியோதனனும் உயிரும் உடம்பும் போல் ஆரியர் நண்பர்களாக விளங்கலானார்கள். குருகுல குமாரர்கள் படைக்கலங்களை பிரயோகிக்க கூடிய திறமையில் இனி பகைவர்கள் யாரும் மிஞ்ச முடியாது என்று துரோணர் எண்ணி அவர் கலை நோக்கி, மாணவ செல்வங்களே, நீங்கள் என்னிடம் பயின்றதற்கு குருதட் சனை கொடுக்க வேண்டும். உங்கள் பிதாமகர் பீஷ்மர் எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார். ஆகையால் நீங்கள் யாரும் பொருள் கொடுக்க வேண்டாம். அதற்கு மாறாக என்னை அவமானப்படுத்திய
பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனை போரில் கொல்லாமல் உயிரோடு தேர்காலில் இட்டுக்கட்டி என் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சிணை என்றார். உடனே குருகுல மைந்தர் அனைவரும் தங்கள் ஆசான் துரோணரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு படைக்கலங்களோடும் சதுரங்க சேனையோடும் சிங்கமென இடிமுழக்கம் செய்து கொண்டு பாஞ்சால நாட்டை அணுகி அதனை முற்றுகையிட்டனர். குருகுல மைந்தர் அனைவரும் தன் நாட்டை முற்றுகையிட்டதை அறிந்து பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் கடுங்கோபம் கொண்டு நெருப்பு பொறி பறக்க தன் சகோதரர்களுடனும் பெரும்படையுடனும் வந்து கிழவர்களை எதிர்த்து போரிடலானான். துரியோதனாதியரும் துருபதனோடு கடுமையாக போரிட்டனர். இறுதியில் துருபதனின் படை ஆற்றலுக்கு எதிர் காண முடியாதவர்களாய் புறங்காட்டி ஓடலாயினர். கிழவர்கள் எல்லோரும் தோல்வியுற்று புறங்காட்டி ஓடிய பின் அர்ஜுனன் துரோணரின் அனுமதி பெற்று துருபதனோடும் அவன் படையுடனும் கடுமையாக எதிர்த்து போரிடலாயினான். அவன் வில்லாற்றலுக்கு முன் துருபதன் படைகள் எதிர் நிற்க முடியாது புறங்காட்டி ஓடலாயின. பின்னர் துருபதனோடு கடுமையாக போரிட்டான். அவனாலும் அர்ஜுனனை வெல்ல முடியவில்லை. தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட துருபதனை குருவின் ஆணைப்படி தேர்காலிலிட்டு கட்டி கொண்டு போய் தன் குருவின் முன் நிறுத்தி வெற்றி வீரனாய் திகழ்ந்தான். இந்த போரில் அர்ஜுனன் குருவின் கட்டளையை நிறைவேற்றியதோடு துரியோதனாதியருடைய கர்வத்தையும் அடக்கினான் என்பதை அறியலாம். வெற்றி களிப்பில் துரோணர். துருபதன் தலைகுனிந்து நிலத்தை நோக்கி வெட்கத்தோடு தன் பழைய நண்பர் துரோணர் எதிரில் நின்றான். வெற்றி களிப்பில் மிதந்த துரோணர் அவனைக் கண்டு இகழ்ச்சிச் சிரிப்புடன், துருபதனே, பின் வருகின்ற விளைவினை அறியாது உன்னுடைய அவையில் பலர் முன்னிலையில் அன்று என்னை அவமதித்து இகழ்ந்து இழிமொழிகள் பேசினாய். நான் குற்றமற்ற ஏழை அந்தணன். நீயோ உயர்ந்த க்ஷத்திரியன். உன்னால் இகழப்பெற்ற இந்த சாதாரண ஏழை அந்தணன் பெருமன்னனாகிய உன்னை என் மாணாக்கனைக் கொண்டே வென்று என் சபத மொழியை நிறைவேற்றிக் கொண்டேன். இப்பொழுது உன்னுடைய நாடு எனக்கு சொந்தம். என்றாலும் அன்று நீ எனக்கு கொடுப்பதாகச் சொன்ன பாதி ராஜ்யமே எனக்கு போதும். மீதி பாதி ராஜ்யத்தை உனக்கு தானமாக நான் வழங்குகின்றேன். இனி உன் நாட்டிற்குச் சென்று உனக்கு கொடுத்த பாதி ராஜ்யத்தை சுதந்திரமாக ஆண்டு கொண்டிரு என்று கூறி அவனை அவன் நாட்டுக்கு அனுப்பினார். துருபதனின் யாகம். துருபதன் வெட்கத்தோடும் வேதனையோடும் கோபத்தோடும் சென்றான். உடனே கங்கா நதி தீரத்தில் அந்தணர் பகுதியில் வாழும் யாசன் உபயாசன் என்னும் 2 முனிபுங்கவர்களை அணுகி துரோணரை கொல்ல வல்ல ஓர் ஆண் மகனையும் தன்னை வென்று தன் திறமையை உலகறிய காட்டிய வில்லாற்றல் மிக்க வீரன் அர்ஜுனனுக்கு பரிசாக திருமணம் செய்து கொடுக்க அவனுக்கு ஏற்ற பெண் மகளையும் தனக்கு அளித்து அருளுமாறு வேண்டிக் கொண்டான். யாசன் உபயாசன் என்ற அம்முனிவர் இருவரும் துருபதனின் வேண்டுகோளை ஏற்று ஓர் அரிய யாகத்தை சிறப்புறச் செய்தனர். யாகத்தையெல்லாம் முடித்த பின் அவியுணவின் சேஷத்தை அரசன் மனைவிக்கு தரப்புகும்போது அவள் சூதகம் ஆகிவிட்டாள். அதனால் மந்திர புனிதமான அவியுணவை அரசன் மனைவிக்கு கொடுக்க முடியாது போய்விட்டது. எனவே அதை யாகாக்னியில் பயபக்தியுடன் பெய்தனர். அப்பொழுது அந்த அக்கினியிலிருந்து தலையில் அழகிய திருமுடி, உடம்பில் கவசம், காதுகளில் குண்டலங்கள், நெருப்பை போன்ற நிற அமைப்பு ஆகிய இவற்றுடன் இவன் மன்மதனோ அல்லது முருகனோ என்று சொல்லுமாறு பேரழகு பூண்டு பெரிய தேரின் மேல் அமர்ந்து வில்லினை ஏந்தியபடியே ஓர் ஆணழகன் வெளிப்பட்டான். அப்பொழுது பொழுது அசரீரியானது. இவன் துரோணரின் சீடனாகவும் அவருக்கு யமனாகவும் இருப்பான். பாஞ்சாலர்களின் பயத்தை போக்குவான், துரோணரைக் கொன்று துருபதனின் துயரத்தை போக்குவான் என்று கூறியது. அவன் தோன்றிய சிறிது நேரத்தில் கரிய நெடிய கூந்தலும் செவ்வாயும் முத்து போன்ற பற்களும் தாமரை அன்ன முகமும் மயில் போன்ற சாயலும் நுண்ணிய இடையும் உடைய தன்னிகரற்ற ஓர் அழகுடைய நங்கே நன் செந்தாமரை மலரை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கும் திருமகளை போல வெளிப்பட்டாள். இதனே மின்னும் கொடியும் நிகர் மருங்குல் வேதோள் முல்லை வெண்முறுவல் பொன்னும் பிறந்தாள் கோகனகம் பூமீது எழுந்த போன் போல்வாள் என்று வில்லிபுத்தூரார் அழகாக கூறுகின்றார். அசரீரி. முன்பு திரேதாயுகத்தில் அரக்கர் குலம் அழியும்படி திருமகள் பூமியிலிருந்து தோன்றினாள். இந்த துவாபர யுகத்தில் ஆணவமிக்க மன்னர் குலத்தை அழிக்கும் பொருட்டு அக்கினியினின்று இவள் பிறந்துள்ளாள் என்று ஓர் அசரீரி வாக்கு வெண்ணிலிருந்து யாவரும் கேட்க எழுந்தது. யாகத்தால் முதலில் பிறந்த குமாரனால் துரோணருக்கு அழிவு உண்டாதலையும் அவனுக்கு பின் பிறந்த அழகிய நங்கையால் வில்லுக்கு விசயன் எனப்படும் அர்ஜுனன் இன்பம் அடைய போதலையும் கணித்து அறிந்து துருபதன் மனமகிழ்ந்தான். அக்கினியினின்று முன் பிறந்த ஆண்மகனுக்கு திட்டத்தீமன் எனவும் அவருக்கு பின் பிறந்த பெண்மகளுக்கு பின்னோரும் இருகை கூப்பி போட்டும் படியாக கிருஷ்ணே என பெயரிட்டு நன்கு வளர்த்து வந்தான். பின்னர் துருபதன் மகன் ஆதலால் திரளபதி எனவும் பாஞ்சால மன்னன் மகள் ஆதலால் பாஞ்சாலி எனவும் இவளுக்கு வேறு பெயர்கள் வழங்கலாயின. துரோணரை வணங்கிய திட்டத்தீமன். அதன்பின் திட்டத்தீமன் துரோணரிடத்தில் சென்று கால்களில் விழுந்து வணங்கி தனக்கு வில்வித்தை முதலானவற்றை கற்பிக்குமாறு வேண்டினான். துரோணரும் அவனால் தனக்கு மரணம் நேரும் என அறிந்தாராயினும் விதியினை யாராலும் வெல்ல முடியாது எனக் கருதி மறுக்காமல் எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் வில்வித்தை முதலானவரை கற்பித்தார். அவனும் நன்கு கற்றான்.
இவ்வாறு பாஞ்சால நாட்டில் துருபதனும் அத்தினாபுரியில் குருகுல குமாரர்களும் மகிழ்ந்து இருக்கும் நாளில் நான்மறைகளை வகுத்த வேதவியாசர் அஸ்தினாபுரம் வந்து தன் தாயாகிய பரிமளகந்தியை வணங்கி பாண்டவரும் கௌரவரும் எதிர்காலத்தில் மாறுபட்டு போரிடப் போகிறார்கள். எனவே இங்கு இருப்பது தகுதியென்று உன் மருமகள்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு காட்டிற்குச் சென்று தவம் செய்ய எனக் கூற மகனின் சொல்லை மறுக்காது பரிமளகந்தி தன் மருமகள்கள் அம்பிகை அம்பாலிகை ஆகியவருடன் காட்டிற்குச் சென்று அரிய தவத்தைச் செய்து இறைவனின் திருவடி நிழலை அடைந்தாள். மருமகள் அவளை பின்பற்றி இறைவன் திருவடி நிழலைச் சேர்ந்தார்கள். அரக்கு மாளிகை. பீமனுடைய வலிமையையும் அர்ஜுனனுடைய வில்லாற்றலையும் கண்டு துரியோதனன் உள்ளத்தில் பொறாமை தோன்றி அது வேர் விட்டு வளர்வதாயிற்று. மேலும் அவனுக்கு நன்கு தூபமிட உட்பகை கொண்ட மாமன் சகுனி, அவன் நண்பன் கர்ணன், முரட்டு தம்பி துச்சாதனன் வந்து சேர்ந்தார்கள். திருதராட்டிரர் நல்ல அறிவு படைத்தவர் தம்பி, பிள்ளைகளிடத்தில் அன்பு கொண்டவர். அதைவிட துரியோதனனாகிய தன் மகன் மேல் கண்மூடித்தனமான பாசம் கொண்டிருந்தார். அதனால் துரியோதனன் கூறும் தவறான ஆலோசனையை கண்டிக்க முடியாமல் ஏற்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். இந்நிலைதான் துரியோதனாதியர் அழிவுக்கே பெரும் காரணமாயிற்று. இளவரசு பட்டம். பிறவி குருடனாகிய திருதராட்டிரர் பாண்டு இறந்த பிறகும் அரசனாக இருப்பது நியாயமன்று. ஆகையால் மூத்தவரான தருமருக்கே இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள். பீஷ்மரும் அதையே எண்ணினார். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நாளில் தருமருக்கு இளவரசு பட்டம் சூட்டினார்கள். அத்தருமரும் மற்றைய தம்பிமார்களுடன் இணைந்து ஆட்சி நடத்தலானார். அவருக்கு பீஷ்மர், விதுரர் ஆகியவர்களின் ஆசியும் திருதராட்டிரரின் மேலோட்டமான அன்பும் துரோணரின் நல்வாழ்த்தும் கிடைத்தன. ஆனால் துரியோதனாதியரால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் தந்தை மேல் கோபம் கொண்டனர். அதன்பின் துரியோதனன் நண்பன் கர்ணனுடனும் மாமன் சகுனியுடனும் கூடி சதியாலோசனை நடத்தினான். அதில் பாண்டவர்களை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. அதனால் வாரணாவதத்திற்கு அவர்களை அனுப்பி அங்கு கொன்று விடுவது எனச் சூழ்ச்சி செய்தனர். துரியோதனன் தன் தந்தை திருதராட்டிரரிடம் சென்று, பாண்டவர்களிடம் அரசாட்சி போனால் நாங்கள் அவர்களுக்கு முன் கைகட்டி நிற்க வேண்டி வரும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை விட உயிரை விடுவதே மேல் எனக் கூறினான். பெற்ற பாசம் அல்லவா? தருமத்தை மறந்தார். மரதனையன் கூறியதை ஏற்றுக்கொண்டு நாமாக கொடுத்த ஆட்சியை எவ்வாறு கவர்வது எனக் கேட்டார். அதற்கு துரியோதனன், இறந்து போன பாண்டு மன்னனுக்கு பிதிர்க்கடன்கள் செய்ய வேண்டுமென்றும் அதற்கு அவர்கள் வாரணாவதம் செல்ல வேண்டும் என்றும் பாண்டவர் ஐவர்க்கும் நயமாக கூறி அவர்களை ஒப்புக்கொள்ளச் செய்து அங்கு அனுப்பிவிடுங்கள். பின்னர் நான் மாமா சகுனியோடும் நண்பன் கர்ணனோடும் சேர்ந்து அவர்கள் இங்கு மீண்டும் வராதபடி செய்து விடுகிறேன். பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலானவர்களை பாண்டவர்கள் வாரணாவதத்திற்கு செல்வதை ஏற்கும்படியாக நீங்கள் செய்து விடுங்கள் என்று கூறினான். பெற்ற பாசத்தால் தான் செய்வது அதர்மம் என்று தெரிந்தும் துரியோதனன் கூறியதை ஏற்றுக்கொண்டார். அதன்பின் பாண்டவர்களை தன்பால் அழைத்து பரிவுடன் அவர்களை நோக்கி, என் அருமை மைந்தர்களே, உன் தந்தை பாண்டு மன்னர் நற்கதி அடைந்தார் என்றாலும் புதல்வர்கள் செய்ய வேண்டிய பிதிர்க்கடன்களை முறைப்படி நீங்கள் வாரணவாசி என்கிற காசியில் செய்தால் அவருக்கு நிச்சயமாக நற்கதி கிடைக்கும். ஆதலின் நீங்கள் உங்கள் தாயோடு வாரணாவதம் சென்று பிதிர்க்கடன்களை குறைவரச் செய்து பின்பு இங்கு வந்து அரசனை ஏற்றுக்கொள்ளலாம். அதோடு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு புரோசனன் என்பவரை அமைச்சராக நியமிக்கின்றேன். நீங்கள் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை குறைவரச் செய்ய கட்டளையிட்டுள்ளேன். என்னால் நியமிக்கப்பட்டுள்ள புரோசனனை உடன் அழைத்துச் செல்லுங்கள். உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று கூறினார். பாண்டவர்கள் பெரிய தந்தையார் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். பின்பு திருதராட்டிரர், பீஷ்மர், விதுரர், துரோணர் முதலானவர்களை வணங்கி விடை பெற்றுக் கொண்டு வாரணாவதத்திற்கு தாயுடன் புறப்பட்டனர். வாரணாவதம். பாண்டவர்கள் வாரணாவதம் சேர்வ தற்கு முன்னரே துரியோதனனுக்கு துரிய வேண்டியவனான புரோசனன் வேகமாக வாரணாவதம் போய்ச் சேர்ந்தான். அவன் பாண்டவர்கள் தங்குவதற்கென்று நெய், எண்ணெய், கொழுப்பு, அரக்கு, மூங்கில், விழல், அருகம்புல் போன்ற எளிதில் தீப்பிடிக்கத்தக்க பொருள்களை மண்ணோடு கலந்து அழகான ஒரு மாளிகையை கட்டினான். மேலும் ஆங்காங்கே மறைவாக எளிதில் தீப்பிடிக்கத்தக்க பொருள்களை வைத்தான். மனதை கவரும்படியாக சுவர்களையும் தரையையும் அமைத்திருந்தான். ஆசனங்கள், படுக்கைகள் போன்றவற்றை அழகுற அமைத்து தங்குவதற்கேற்ற வசதிகள் அனைத்தையும் செய்து வைத்தான். சில நாட்கள் பாண்டவர்களை அங்கு தங்கச் செய்து அவர்கள் தூங்குகின்ற காலத்து நெருப்பு வைத்து அவர்களை அந்த நெருப்பில் அழித்துவிட வேண்டும். வெளியுலகத்திற்கு தற்செயலாக நடந்துவிட்டது என்று விளம்பரப்படுத்திவிட வேண்டும் என்ற சகுனி துரியோதனன் திட்டத்தைத்தான் முன்கூட்டிச் சென்ற புரோசனன் செயல்படுத்தினான். பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்புவதில் ஏதோ சதி இருக்கின்றது என்று நுண்ணறிவு மிக்க விதுரர் அறிந்து கொண்டார். அதனால் வாரணாவதத்திற்கு பாண்டவர்கள் புறப்படுகின்ற காலத்தில் தருமரிடம் விதுரர், ஏதோ ஆபத்து வாரணாவதத்தில் உங்களுக்கு வர காத்திருக்கின்றது. உங்கள் அறிவை பயன்படுத்தி காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்.
தருமர் தன் தாய் குந்தியிடம் இதனை கூறினார். இதனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாது வாரணாவதம் சென்றனர். புரோசனன் திட்டமிட்டு கட்டிய அழகான அரக்க மாளிகையில் தங்கினர். அப்பொழுது தருமருக்கு வயது 29. அதாவது பாண்டு மறைந்து 13 ஆண்டுகள் ஆயின. தன் தந்தைக்கு வேண்டிய பிதிர்க்கடன்காலை குறைவில்லாது செய்தனர். பின்னர் வாரணாவாசியில் எழுந்தருளியிருக்கும் விசுவநாத பெருமானையும் அன்னை விசாலாட்சியையும் வணங்கினார்கள். இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன. அரக்க மாளிகைக்கு தீ. புரோசனன் அரக்க மாளிகைக்கு தீ வைக்க தகுந்த நாளை எதிர்பார்த்திருந்தான். ஒருநாள் விதுரரால் அனுப்பப்பட்ட கைதேர்ந்த சிற்பியொருவன் பீமனை வணங்கி அவனை தனியே அழைத்துச் சென்று, ஐயா, இந்த மாளிகை உங்களை அழிப்பதற்கு என்று அரக்கு போன்ற எளிதில் தீப பிடிக்கத்தக்க பொருள்களைக் கொண்டு துரியோதனாதியரின் சூழ்ச்சிப்படி கட்டப்பட்டது. ஆதலின் நீங்கள் இதிலிருந்து விரைவில் உயிர் தப்பி பிழைப்பதற்கு கருணையுள்ளம் படைத்த உன் சிறிய தந்தை விதுரர் என்னை அனுப்பியுள்ளார். நான் அவர் ஏவலின்படி பிற ஏவலர்கள் அறிந்து கொள்ள இயலாதபடி குற்றமற்ற நிலவரை அமைத்துள்ளேன். அதன் வழியாக சென்றால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த கம்பத்தை வலிமையுடன் பெயர்த்தால் அந்த நிலவரை தென்படும். அந்த நிலவரை வழியாகச் சென்றால் இந்நாட்டிற்கு அப்பாலுள்ள இடம்ப வனக்காட்டிற்கு செல்லலாம் என்று கூறி அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் இருப்பிடம் போய்ச் சேர்ந்தான். பீமன் புரோசனன் அரக்கு மாளிகையில் தீ வைப்பதற்கு முன்னமேயே தான் அதற்கு தீ வைத்து வெளியேறிவிட வேண்டுமென்று எண்ணி அதற்கேற்ற தருணத்தை எதிர்நோக்கியிருந்தான். ஒருநாள் பீமன் புரோசனனுடன் அன்பொழுக பேசி அவனை அந்த அரக்கு மாளிகையினுள் படுக்க வைத்து நன்றாக உறங்கும்படியாகச் செய்தான். அவன் அயர்ந்து நன்றாக உறங்கும்போது பீமன் அந்த அரக்கு மாளிகைக்குத்தானே தீ வைத்துவிட்டு தன் தம்பியர்களை தரும புத்திரரோடும் தாய் குந்தியோடும் ஸ்தபதி முன்னர் காட்டிய தூணை பெயர்த்து அந்த தூணின் கீழ் காணப்பட்ட சுரங்க பாதை வழியாக இமைப்பொழுதில் அந்த நாட்டை தாண்டி ஒரு காட்டினை அடைந்தான். காலையில் எழுந்து பார்த்தபோது அங்கிருந்தோர் பாண்டவர்களுக்கு முன்னால் நஞ்சு கொடுக்க வந்த வேடர்கள் ஐவரும் அவர்கள் தாயம் துரியோதனனால் பாண்டவர்களை கொல்ல ஏவப்பட்ட புரோசனனும் வெந்து போனதை அறியாமல் துரியோதனாதியரின் வஞ்சகச் சூழ்ச்சியால் அங்கு தங்கியிருந்த பாண்டவர்கள் ஐவரும் குந்தி அன்னையும் புரோசனனும் தீயில் அகப்பட்டு வெந்து சாம்பலாயினர் என்று எண்ணி வருந்தினர். அவர்களுக்கு பாண்டவர்கள் ஐவரும் குந்தியும் தப்பிச் சென்றது தெரிய வாய்ப்பில்லை அல்லவா? அதனால் வருந்தினர். பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் தாய் குந்தியோடு அரக்கு மாளிகை தீயில் வெந்து சாம்பலாயினர் என்ற செய்தி அஸ்தினாபுரத்திற்கு எட்டியது. பீஷ்மர் துரோணர் உட்பட அனைவரும் பொறுத்து கொள்ள முடியாத சோகத்தை அடைந்தனர். ஆனால் மகிழ்ச்சி கொண்டவர்கள் 4 அவர்கள். அரவக்கொடியோன் துரியோதனன், குருகுலத்தை உட்பகை கொண்டு அழிக்க வந்த அவன் மாமன் சகுனி, துரியோதனன் தம்பி முரடன் துச்சாதனன், தன் பிறப்பை அறியாமல் பாண்டவர்களுக்கு மூத்தவன் என்பதை உணராமல் துரியோதனன் ஆரியர் நண்பனாய் செஞ்சோற்று கடன் கழித்துக் கொண்டிருக்கும் கர்ணன். விதுரர் மட்டும் பாண்டவர்கள் எப்படியும் தப்பியிருப்பார்கள் என்று எண்ணி மனத்திலே நிம்மதி கொண்டிருந்தார். புறத்திலே வருந்தினார்.